ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs இங்கிலாந்து வந்து ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. ஏற்கனவே ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2-1 சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து லீடில் இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்தியா vs இங்கிலாந்து வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டாஸ் வின் பண்ணது இங்கிலாந்து தான். ஸோ அவங்க வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பிளே வந்து விளாண்டாங்க. ஸோ டஃப்பான ஃபைட்டு கொடுத்தாங்க. ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 58 ரன்கள் எடுத்தார். கேஎல் ராகுல் அவர்கள் வந்து 46 ரன்கள் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்சன் சூப்பராகவே பிரைட்டாகவே விளாண்டாரு. ஸோ 61 ரன்ஸ் எடுத்தார். பால்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணது ரொம்ப முக்கியம். 151 பாலுக்கு வந்து 61 ரன்கள் எடுத்திருந்தார். ஸோ கேப்டன் வந்து சொற்ப ரன்கள் இழந்தாலுமே ரிஷப் பந்த் வந்து அவரோட ஃபைட்டை கொடுத்தாரு. அவர் வந்து நடுவில் வந்து இன்ஜூர் ஆகி ரிட்டையர்ட் அவுட் ஆனார். ஸோ அவர் வந்து டோவில் வந்து இன்ஜூர் ஆனதுனால நடுவில் போக வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா நம்மளோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பொறுப்பான ஆட்டத்தை கொடுத்தாரு. இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து அவர் 20 ரன் தான் எடுத்திருந்தாரு. பட் பரவாயில்ல. பட் ஆனால் டீமுக்காக சர்தூர் தாக்கூர் அவர்கள் வந்து 41 ரன்கள் சேர்த்தாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரம் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்து 20 ரன்கள் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ் வந்து சொற்ப ரன்களில் போக இந்தியா வந்து ஸ்கோர் பண்ணது 358 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இங்கிலாந்து சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தரமான பவுலிங் கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் ஜெஃப்ரா ஆர்ச்சரும் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து தன்னோட முதல் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸே வந்து வலுவான ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஸோ 84 ரன்கள் வந்து கிராலே எடுத்தார். பென் டெக்கட் வந்து 94 ரன்கள் எடுத்தார். இவர் வந்து இந்தியானாலே சூப்பராக விளையாடுறாரு. ஸோ ஓலி போப் வந்து 71 ரன்கள் எடுக்க ஜோ அவர்களோட சதத்தை வந்து பதிவு பண்ணார். 150 ரன்கள் பதிவு பண்ணார். ஸோ ஜோ ரூட்டோட சதம் வந்து முக்கியமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. மக்கள் இடத்துலையும் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அவரோட ரீச் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ டாப் 4 லிஸ்ட்டில் வந்து அவரும் வந்து இணைஞ்சிட்டாரு. சச்சின் வந்து அவர்கள் வந்து முதல் ரன்ல இருக்காரு மோஸ்ட் ரன்ஸில். இவர் வந்து 4வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ ரிக்கி பாயிண்டிங் அவங்க கூடலாம் இவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் களத்தில் இருந்த கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து திறமையாக வந்து 100 ரன்கள் அதாவது செஞ்சுரி ரன்ஸ் அடிச்சு 141 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். ஸோ அவரோட பேட்டிங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அவரும் வந்து ஜோ ரூட்டும் வந்து வேற லெவலில் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இறங்கினவங்க எல்லாமே சூப்பராக விளாண்டாங்க. ஸோ பவுலர் வந்து கார்ஸ் அவர்கள் வந்து 47 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ அதிரடியான ஆட்டம்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்து வந்து சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 669 ரன்கள் எடுத்தார். ஸோ எடுத்ததுனால 669 ரன்ஸ் வந்து 10 விக்கெட்டுகள் இழந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா வந்து அதை தொடர்ந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பவுல் பண்ணாங்க. ஸோ பவுல் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் வோக்ஸ் மொதல் இடத்துலேயே வந்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஏன்னா ஜெய்ஸ்வால் அவர்களும் சாய் சுதர்சன் அவர்களும் ஆட்டம் இழந்தாங்க எந்த ரன்களுமே எடுக்காம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் அவர்களும் நம்ம கேப்டன் சும்மன் கில்லும் வந்து சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. வேற லெவலில் பொறுப்பான நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்த ஆட்டம் வந்து வேற லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ நேற்று வந்து அவங்க வந்து திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால இந்தியா வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 2 விக்கெட் இழந்ததே வந்து எந்த ரன்னுமே எடுக்காமல் இழந்ததே வந்து பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட 2 பேரோட நிதானமான ஆட்டம் வந்து சூப்பராகவே கை கொடுத்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாள் ஆட்டம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 188 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து கேப்டன் கில்லுக்கும் ராகுலுக்கும் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஆட்டம் இழந்தார் ராகுல் அவர்கள். ஸோ 90 ரன்களில் வந்து ஆட்டம் இழந்தார். பென் ஸ்டோக்ஸ் பாலில் வந்து LBW ஆகிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் களத்தில் இறங்கியிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர். அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. கில் அவர்கள் வந்து தன்னோட செஞ்சுரியை வந்து மறுபடியும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து 103 ரன்கள் இருக்கும்போது ஜெஃப்ரா ஆர்ச்சர் பாலில் வந்து கேட்ச் கொடுத்து ஜேம்ஸ் ஸ்மித்திட்ட வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரோட நிதானமான ஆட்டம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து கிரவுண்டில் வந்து அவ்வளோ நேரம் நின்று விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி 238 பால்கள் வந்து விளையாண்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து சூப்பரான நிதானமான ஆட்டம்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரம் ரவீந்திர ஜடேஜா வந்து களத்தில் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 247க்கு 4 விக்கெட்டுகள் வந்து இழந்திருக்காங்க. ஸோ கில்லும் கேஎல் ராகுலும் வந்து தன்னோட விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப நிதானமான ஆட்டத்தை வந்து இந்தியா வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஹோல் டே வந்து விளையாடணும். ஸோ அதனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்த ஹோல் டே வந்து மேக் பண்ண முடியும், ட்ரா வந்து மேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரையல் ரன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஏற்கனவே. ஸோ அதையும் நல்ல ஸ்கோர் ட்ரை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலாண்டை பேட் பண்ண விடாம அளவுக்கு தான் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஏன்னா அவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுத்தாலுமே வந்து இங்கிலாந்து வந்து அதை வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கான டார்கெட்டாக தான் அமையும். ஸோ அதனால் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்டாக வந்து இந்தியா ட்ரை பண்ணுவாங்க, அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ பால்ஸ் இனிமேல் வந்து ஃபேஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கிறது தான் கணக்கு. ஸோ ஜடேஜா அவர்களும் வாஷிங்டன் சுந்தர் அவர்களும் வந்து பிச்சில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிரவுண்டில் இருக்க வரைக்கும் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணி எவ்வளோ தூரம் அவங்க வந்து பால்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி வந்து இந்தியாவோட மேட்ச் வந்து ட்ரா ஆகுதா இல்லை வந்து இங்கிலாந்து சேர்ந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61 ரன்கள் வந்து ட்ரையலில் இருக்குது. அதையும் மீறி இந்தியா ஸ்கோர் பண்ண
விளாண்டுக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. ஸோ இந்த ஹோல் டே வந்து இந்தியா டேக் ஓவர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ட்ரா முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் வந்து இந்தியா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ராவில் என் பண்ணுறது தான் இந்தியா ட்ரை பண்ணுவாங்க. எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு கடைசி நாள். ஸோ மேட்சோட கடைசி நாளுங்கிறனால இந்தியா மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறது வந்து அதுவாக தான் இருக்கும். ஸோ விக்கெட் லூஸ் பண்ணாமல் இந்தியா விளாடணுங்கிறத சொல்லிக்குவோம். ஸோ விளாண்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ